நான் சொன்ன எல்லாமே ஒரு கார் புக்கிங்க்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய பார்கெயின் பண்ண வேண்டிய விஷயம். இது உங்க திறமை அடிப்படையே தான் ஓகேங்களா, எல்லாம் வாங்கிக்கலாம். நீங்க இதெல்லாம் கேக்குறீங்கன்னும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓ இவங்களுக்கு எல்லாம் விஷயங்கள் தெரியுது அப்படின்னு. சரி இவங்களை வந்து கொஞ்சம் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும். இந்த தவறெல்லாம் பண்ணாதீங்க நாங்க கேட்டுக்கிற விஷயம். இப்ப என்ன விஷயம்னாக்கா, இதுவே வந்து செகண்ட் டைம் பையர் தேர்ட் டைம் பையர்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் பக்காவா தெரியும். இதெல்லாம் தெரியும், பக்காவா தெரியும், பக்காவா கேள்வி கேட்பாங்க எங்களை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு அது தெரியுறதுல, அதனால தெரிஞ்சுக்கங்க, ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆமா தம்பி, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர் கார் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க நிறைய விஷயங்களை வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்றாங்க. எப்படி அப்படின்னாக்கா ஷோரூமில் போயிட்டு கார் புக் பண்ணுறதுல சரி, அவங்க டெலிவரிக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பையராக இருக்காங்களா, அவங்க தெரிய மாட்டேங்குது அவங்க எப்படி போய் அணுகிறது, எப்படி வந்து ஆஃபர் வாங்குறது, ஓகேங்களா, எப்படி டெலிவரி எடுக்கிறது, இதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி வீட்டில் பேச போகிறோம் இன்னைக்கு, ஓகேங்களா. எனக்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததுக்காக நம்ம கூட இன்னைக்கு மணி ஜாயின் பண்ணிக்காப்ல இன்னைக்கு தமிழ்ஸ்லேருந்து இன்னைக்கு வெல்கம் தம்பி. நன்றிண்ணா. அதான் தம்பி, இப்போ என்னன்னாக்கா, இப்போ அதுவும் ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேர் உள்ளே வராங்க. இப்போ உண்மைதாண்ணா. ஓகே, ஆக்சுவலாக என்னன்னா, முன்னாடி வந்து இந்த 6 lakhs 7 lakhs பட்ஜெட்ல பெருசா கார் இல்ல அப்படிங்கறனால எல்லாருமே இந்த யூஸ்டு கார் தான் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து எடுக்கிறதா இருந்துச்சு. நீங்க ரீசெண்டா சர்வே படி பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பையர்ஸும் அண்ட் அடிஷனல் பையர்ஸ் தான் அதிகமாக ஆரம்பிச்சாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கார் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே யூஸ்டு கார் பையரா தான் இருந்தது. பட் ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து வராங்க. அண்டர் 7 lakhs பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல நல்ல கார்ஸ்லாம் வந்து கிடைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இன்னைக்கு இந்த டாபிக் வந்து ஒரு வேலிடான ஒரு டாபிக் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ புதுசாக கார் வாங்குறவங்க என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், என்னென்ன விஷயங்களை பண்ணணும், எந்தெந்த தவறுகள் பண்ணக்கூடாது, அண்ட் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாங்க. முக்கியமாக வந்து என்னன்னாக்கா நிறைய தவறுகள் நடக்குது, அதில் போய் இவங்க மாட்டிக்கூடாது. கண்டிப்பா ஓகேவா, அது மாட்டாம இவங்க வந்து எப்படி வந்து ஒரு காரை டெலிவரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பேச போறோம் நம்ம இன்னைக்கு. இதுல கண்டிப்பா இந்த வீடியோ பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, தொடர்ந்து. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நான் பலினோ பர்ச்சேஸ் பண்ணேன், அதோட வீடியோவை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, எங்க ஊர்ல 8.5 லட்ச ரூபா 8.25 லட்ச ரூபா சொல்ற காரு நீங்க எப்படி 8,05,000 எடுத்தீங்க, 8,10,000 எடுத்தீங்கன்ற கேள்வி வந்து வருது. ஸோ ஒரு ஷோரூம்ல அணுகுனா என்னென்ன விஷயங்கள் மூலியமா நம்ம பிரைஸை குறைக்கலாம் அப்படிங்கிறதையுமே நம்ம வீடியோல பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பத்தியுமே மேபி தமிழ் வீல்ஸோட ஆடியன்ஸ்க்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி கொலாப் வந்து கொடுப்போம், அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கும் இது வந்து பயனுள்ள தகவலா. கண்டிப்பா. அது மாதிரி இப்போ சில கஸ்டமர் இருக்காங்க. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கலேன், என்னுடைய பட்ஜெட் வந்து ஒரு 8 லட்ச ரூபா தான் இருக்கும். ஓகே தம்பி, ஆனால் என்னன்னாக்கா 8 லட்ச ரூபாவில் சில ஃபீச்சர்ஸ் இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் உள்ள வெஹிக்கிள் தான் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. பசங்க என்ன பண்ணுவோம், ஒரு மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுறாங்க, சார் நீங்கள் அது போங்க, நீங்கள் அந்த வெஹிக்கிள் போங்க, நீங்கள் இன்னும் ஒரு 2 லட்ச ரூபா கூட உங்களுக்கு மாதம் இஎம்ஐயில் வந்து என்ன சார் ஒரு 500 கூட வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேவா, அதை நம்பி போய் விழுந்துடுறாங்க தம்பி. ஓகே தம்பி, நம்பி போய் விழுந்து வாங்கிடுறாங்க அவங்க. ஆனால் இஎம்ஐ கட்ட முடியாமல் சில பேர் தவிக்கிறாங்க உங்களுக்கு. ஓகே தம்பி, இஎம்ஐ பற்றி சொல்லுங்க தம்பி. இஎம்ஐ அப்படிங்கிறது ஒருத்தர் மனுஷனோட ஒரு சராசரி சம்பளத்தில் ஒரு எத்தனை % இருந்தால் இஎம்ஐ கட்டலாம் அவங்க? ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கும் சேல்ஸில் இருந்தீங்க, ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸை தான் இதை ஃபுல்லாமே வந்து பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய கேஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக என்னை விட உங்களுக்கு அனுபவம் வந்து அதிகம் இந்த சேல்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். எனக்கு சீனியர் ஆக்சுவலாக அண்ணன் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். காரை எடுத்துட்டு ஒரு 6-7 மாதம் கழிச்சு, சார் இந்த காரை கொடுத்துடலான்னு இருக்கேன், என்னால் கொஞ்சம் இஎம்ஐ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது சார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதில் முதல்ல வந்து உங்களோட பட்ஜெட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அடாஸ் எல்லாமே நமக்கு வேணும்னு நினச்சாலும் அது வாங்குற பட்ஜெட் இருக்கா? ஸோ நம்மளோட பட்ஜெட் எவ்வளவு, நம்மளால் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும், நம்மளோட சம்பளத்துலேருந்து எவ்வளோ கட்ட முடியும் அப்படிங்கிறது மெயினாக பார்க்கணும். ஆக்சுவலாக பேங்க் பொறுத்த வரைக்கும் 50% தான் லோனுக்குன்னு இருக்கணும், பாக்கி 50% நம்மளோட சில பேங்க்ல 30% தான் லோன் இஎம்ஐ இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா உங்களால் 30,000 ரூபா தான் இஎம்ஐ கட்டணும். அதில் ஹவுசிங் லோனும் இருக்கணும், கார் லோனும் இருக்கணும், பர்சனல் லோனும் இருக்கணும். சில பேங்க்ல 50,000 50% வரைக்கும் கட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட எக்ஸ்பான்சிவ் போக பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அது ஒவ்வொரு பேங்க்குக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கார் வாங்கலாம் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ இஎம்ஐ உங்களால கட்ட முடியும், அதாவது முன்பணம் செலுத்த முடியும். அதான் முக்கியமா என்னன்னா தம்பி, இனிஷியல் பேமெண்ட். இப்போ நிறைய பேர் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் ஜைலோ வெஹிக்கிள் நிறைய வெஹிக்கிள் நான் கொடுத்துருக்கேன் நான். ஓகே தம்பி, ஜைலோட டீ போர்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வெஹிக்கிள்ஸாக நான் கொடுத்துருக்கேன் நான். இதில் என்ன விஷயம் அப்படின்னாக்கா, தம்பி சொன்ன மாதிரி
இனிஷியல் பேமெண்ட் வந்து 70,000 கட்டிலாம் வண்டி கொடுத்துருக்கேன். ஆமா. ஓகே தம்பி, 70,000 கட்டி வண்டி எடுத்துட்டாங்க அப்படின்னாக்க மாசம் இஎம்ஐ 25,000 28,000 வரும். ஓகேவா? அதை கட்ட முடியாம நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஓகே தம்பி, ஏன்னா கம்மியா வந்து இனிஷியல் பேமெண்ட் கட்டிடுறாங்க. அவங்களால இனிஷியல் பேமெண்ட் கட்ட முடியும். ஓகேவா? கம்மியா எவ்வளவு கம்மியா இனிஷியல் கட்ட முடியும் உங்களுக்கு. பட் ஆனாக்கா வந்து மாசம் இஎம்ஐ போற மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னாக்க இனிஷியல் பேமெண்ட் அதிகமா கட்டணும். நீ சொல்ற மாதிரி இப்போ வெஹிக்கிள் வந்து உதாரணத்துக்கு ஒரு 7 லட்ச ரூபா வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு 3 லட்ச ரூபா கட்டுறாங்க, ஒரு 3 லட்சம் கட்டுறாங்கனாக்கா இஎம்ஐக்கு வந்து பிரச்சனையே இருக்காது இல்லையா உங்களுக்கு. அது பட் என்னன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, அதிகமான கார் மார்க்கெட்ல ஓடக்கூடிய 95% ஆஃப் கார்ஸ் லோன்ல தான் எடுக்கும். ஆமா. அதுவும் இப்போ லோன் வந்து ஈஸியா கிடைக்கிற வாசிதான் இவ்வளவு கார்ஸை வந்து வாங்கவும் முடியுது அவங்களாலையும். முன்பணம் கம்மிங்கிறது தான் இங்க வாங்குறது. இப்போ நான் சேல்ஸ்ல இருந்தப்பையும் அல்டோக்கெல்லாம் வந்து இப்போ 2 வீலர்ஸ் பாக்குறோம்ல, 0 இனிஷியல் பேமெண்ட் 1 ரூபாய் கொடுத்தால் நீங்கள் கார் வாங்கலாம்ல, நாங்களும் வித்துருக்கோம். 1 ரூபா கூட கட்ட வேண்டியதில்லை, நீங்க வாங்க ஆன் ரோட்ல ஃபுல் ஃபண்டிங் பண்ணி தரோம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிலாம் செல் பண்ண காலங்கள் இருக்கு. இப்ப பண்றது இல்லை, ஏன்னா காரோட விலையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அதனால அது மாதிரி நடக்கிறது இல்லை. பட் என்னன்னா எப்பவுமே உங்களோட பட்ஜெட்டை டிசைட் பண்ணணும். கரெக்ட். இவ்வளவுதான் என்னால முடியும், 8 லட்சம் ரூபாய்க்கு நான் இஎம்ஐ தான் கட்ட முடியும், என்னால ஒரு 13,000 தான் இஎம்ஐ கட்ட முடியும், என்கிட்ட வந்து ஒரு முன்பணம் ஒரு 3 லட்ச ரூபாய் இருக்கு, ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குன்னா அதை செலுத்திட்டு வாங்குறதுக்கு பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பார்ட் அமௌண்ட் 3ல 1 பங்காவது முன்பணமா செலுத்துறதுக்கு பார்க்கணும். அதான் நீ சொல்றதான் கரெக்ட் உங்களுக்கு. ஏன்னா வந்து நம்மள மாதிரி நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் எங்க போய் சிக்கிறாங்க அப்படின்னாக்கா இஎம்ஐல சிக்கிறோம். நம்ம சிக்கிட்டு அது எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறது வந்து ப்ராக்டிக்கலா நிறைய விஷயம் நாங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் நாங்கள் பார்த்துக்கிறனால சொல்றோம். நாங்கள் உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட்டை நீங்க கார் வாங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னாக்கா இனிஷியல் அமௌண்ட்டை கொஞ்சம் கூட கட்டுங்க நீங்க. அப்போதான் வந்து நீங்க இஎம்ஐல இருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும். ரெண்டாவதுன காருங்கிறது டிப்ரிஷியேட் ஆகிற பொருள். ஆமா. நீங்க முன்பணத்தை கூடுதலா கட்டினீங்கன்னா இஎம்ஐ கட்டி முடிச்சுட்டு ஒரு காரை மாத்தலாம் நீங்க போகும்போது அட்லீஸ்ட் ஒரு ஐபி அமௌண்ட் அடுத்த காருக்காவது உங்களுக்கு தேரும். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லோன்ல போட்டு அதை இஎம்ஐல கட்டிட்டு திருப்பி போய் பாத்தீங்கன்னா நீங்க கட்டினதுக்கும் ரீசேலுக்கும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லோன் எவ்வளவு கட்ட முடியும். ரெண்டாவது உங்களோட ப்ரையாரிட்டி என்ன. நீங்க ஒரு புதுசா கார் வாங்குறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்ல என்னென்ன விஷயங்கள் மேஜரா இருக்கணும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஸோ நீங்கள் கம்ஃபர்ட் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா, நீங்கள் மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா, வீட்டில் ஏஜ்டு பர்சன்லாம் நிறையா இருக்காங்கன்னா அவங்க ஏறி உட்காரதுக்கு நல்ல காராக பார்க்குறீங்களா, இது மாதிரியான நிறைய விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் கார் எடுக்கும்போது நான் என்னோட வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு பட்ஜெட் ஃபஸ்ட்டு, எனக்கு 8 லட்ச ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது, அதுதான் என்னோட இஎம்ஐ லிமிட். ஒரு 10,000 இல்லை ஒரு 8,000 தான் என்னால் கட்ட முடியும். எனக்கு ஆட்டோமேட்டிக் கார் தான் வேணும், ஏன்னா சென்னை கோயம்புத்தூர் போனால் சிட்டியில் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. எனக்கு மைலேஜ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் எடுக்கிற கார்ல 6 ஏர் பேக் இருக்கும். இது என்னோட ப்ரையாரிட்டி. ஸோ இது மாதிரி நீங்க கார் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கூட ப்ரிஃபரன்ஸ் என்ன, எனக்கு என்னென்ன கார்ல தேவை அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கணும். ஸோ இதை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஷோரூம் போய் ப்ரைஸஸ் வாங்குறதும் பண்ணலாம். இல்லை ஆன்லைன்லேயே இப்போ ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது, இஎம்ஐ எல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஆன்லைன்லேயே உங்களுக்கான கார் எதுங்கிற ஒரு ப்ரைஸ் டீட்டெயில் மட்டும் எடுத்துக்கலாம். ஆமாம், கரெக்ட். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஷோரூம் போங்க, நீங்க டிக் பண்ணது எல்லாமே, நீங்க ஒரு பிளான் பண்ண எல்லா விஷயங்களும் அந்த கார்ல இருக்கான்றத ஒரு டிக் பண்ணிக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கார் பாக்குறீங்க, வீட்டில் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, அவங்க ஏறணும் இறங்கணும், மைலேஜ் கூடுதலாக கொடுக்கணும் போது மேபி ஒரு வேகனார் பாக்குறீங்கன்னா ஓகே, அதுல நல்ல கம்ஃபர்ட் இருக்கு, நல்லா ஏறி உட்கார முடியும், ஸோ மைலேஜ் நல்லா கொடுக்கும், ஓகே இந்த கார் நமக்கு ஓகே. ஸோ சேஃப்டி பார்க்குறீங்களா, இப்போ டாட்டாவில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேஃப்டி நல்லா இருக்குது. ஹைவேல ஓட்டுவீங்க, அதிக கிலோமீட்டர் ரன் பண்ணுவீங்க அப்படின்னா டீசல் காரு, இல்லை சிட்டியில் ஓட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்னு ஒரு முடிவு ஃபர்ஸ்ட் வந்துடணும். இதான ஃபர்ஸ்ட் கார் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். பெட்ரோலா, டீசலா, சிஎன்ஜியா, வாட்டர் வேபி, அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு ஓகே, உங்களோட தேவையை பொறுத்து இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். ஸோ அதை நம்ம முடிவு பண்ணிட்டு அடுத்தது ஷோரூம் போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளை வந்து கண்டிப்பா டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும். ஆமா, உங்களுக்கு தேவையான கார் என்னன்ற ஒரு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆமா, டெஸ்ட் ட்ரைவ் வந்து முழுக்க ஷோரூம் போறது, நீங்க ஃபர்ஸ்ட் ஷோரூம் போய் எல்லாத்தையும் பாருங்க. ஷோரூம் போயிட்டு நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பாக்குறீங்க அப்படின்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்பி வந்து ஷோரூம் பாடிடுவீங்க, அதுக்குள்ளால நம்மளால ஃபீல் பண்ண முடியாது என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகேவா, நம்ம அப்பா உட்காந்தாங்களா கம்ஃபர்ட்டா, அம்மா உட்காந்தா கம்ஃபர்ட்டா, அவங்க உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ள திரும்பி ஷோரூம் வந்துடும் நமக்கு. ஓகேவா தம்பி, இதுக்கு வந்து பெஸ்ட் வே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹோம் டெஸ்ட் தான் சொல்லிடுங்க. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 ப்ராடக்ட் ஏதாவது
ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஆமா. வச்சிருப்போம். ஓகே நம்ம ஃபேமிலிக்கு இந்த கார் செட் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று வச்சிருப்போம். ஆமா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டா வீட்டில் இருக்க எல்லாரும் பார்த்தா மாதிரி ஆச்சு. நீங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் இப்போ வீட்டில் வயசான அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள ஷோரூம் கூட்டு போய் போகணும்னா கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கும். கார் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு போகணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போவாங்க, இல்லை அவங்க பையன் போவாங்க, காரெல்லாம் பார்த்துருவாங்க. இன்கேஸ் ஒரு நாள் ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ நீங்க பார்த்துருக்க அந்த 4 காரையுமே வீட்டுக்கு வர வச்சா பெட்டர் ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன். அப்ப எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். கரெக்ட். ஸோ உங்க ரோட்டுக்குள்ள ஓட்ட முடியுதான்னு பார்க்கலாம். ஆமா, நீங்க ஒரு ஹைவேஸ்ல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணா பண்ணி பார்க்கலாம், சிட்டில ஓட்டுனா ஓட்டலாம். வீட்டுல பார்க்கிங் இன்னும் சொல்லனா பார்க்கிங் நம்மளாம் எவ்வளவு டெஸ்ட் ட்ரைவ். அது ஒருத்தர் நான் கன்சல்டிங் கால் பேசும்போது சொன்னாங்க, சார் இல்ல சார் வீட்டுக்கெல்லாம் கேட்டா அவங்க தப்பா எடுத்துப்பாங்களோ, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல சார் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பார்க்க சொன்னா அப்படின்னு கேட்டாரு. நான் அப்ப சொன்னேன், சார் இதுதான் சார் உங்க வேலை. ஆமா. சோ நீங்க தாராளமா என் பார்க்கிங் செட் ஆகுதான்றத நீங்க எடுத்து வாங்க சார், டெமோ வண்டியை நிறுத்தி பாத்துக்கிறேன். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா, சார் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா 14 அடி இருக்கு எனக்கு ஃப்ரண்ட்ல பார்க்கிங், என் வீட்டில் நிற்குமா அப்படின்னு தெரியாது அப்படிங்குவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா வாலண்டியரா நாங்கள் கொண்டு போய் டெஸ்ட் கொடுத்துட்டு நிப்பாட்டி காட்டுவோம் நாங்கள் உங்களுக்கு. அதாவது ஹோம் டெஸ்ட் ட்ரைவ்ங்கிறது பண்ணக்கூடாதுன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நானும் சேல்ஸ்ல இருந்தேன், அண்ணன் சேல்ஸ்ல இருந்தாரு. எங்களுக்கு தெரியும் ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ற ஒரு சேல்ஸ் கன்சல்டன்ட், நீங்க ஒரு சேல்ஸ் கன்சல்டன்ட்டா பேசிட்டு இருப்பீங்க, அவருக்கு அந்த ஹோம் டெஸ்ட் ட்ரைவோட வேல்யூ தெரியும். ஆனா கூப்பிட்டீங்கன்னா அந்த வரேன் சார் நாளைக்கே வரேன், இன்னைக்கு காலையிலேயே வந்து நான் உங்கள்ட்ட வண்டியை காமிச்சிடுறேன், வீட்டுல எல்லாரும் உட்காந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. என்னென்ன டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து ஒரு ரஃப் ரோடு ஓட்டி பாருங்க, ஒரு ஹைவேஸ்ல ஓட்டி பாருங்க, ஒரு சிட்டில ஓட்டி பாருங்க. நீங்க உங்களுக்கு ஓகேவா அந்த வெஹிக்கிள் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க நீங்க அதுல. ஓகேவா அதே மாதிரி வீட்டுல ஏஜ்டு பர்சன் தான், அவங்க ஏறி அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா என்னன்றதெல்லாம் முதல்லயே டிசைட் பண்ணிருங்க. கார் வாங்கினதுக்கு அப்புறம் அதை ஃபீல் பண்ண கூட. கரெக்ட். கார் வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ எல்லாமே நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கு நீங்க ஒரு ஃபீல் பண்ணுங்க நீங்க. ஓகேவா இப்ப அடிஷனல் பையர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட ஒரு கார் இருக்கும், அடிஷனலா அவங்க ப்ரையாரிட்டிக்கு ஒரு காரை வாங்குவாங்க. ஸோ ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து ஃபேமிலிக்கான ஒரு கார், என் ஃபேமிலியில இருக்க எல்லாரும் இந்த கார்ல போகணும் அப்படிங்கறதா இருக்கும் நம்மளோட மோட்டோ. அப்படி இருக்க சூழல்ல எல்லா வழிகளையும் அதை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. கரெக்ட். ஸோ இப்போ நீங்க கார்லாம் பார்த்தாச்சு, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு. ஓகேவா அடுத்த முக்கியமான ப்ராசஸ் புக்கிங் பண்ண போறோம் நம்ம. ஓகேவா புக்கிங் பண்ண போறோம். நம்ம பார்த்த கார் ஓகே, இதுதான் ஃபைனலைஸ், நம்ம இந்த காரை புக் பண்ண போறோம். இப்பதான் வந்து முக்கியமான கட்டமே இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இப்பதான் பார்கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா, சரிங்களா? எப்படி யாரும் ஆஃபர்லாம் இருக்கு உங்களுக்கு, அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போறோம் இப்போ நம்ம இதில் உங்களுக்கு. ஓகே தம்பி, இப்போ நான் வந்து ஒரு கார் பார்த்துட்டு தம்பி எல்லாம் ஃபைனல்ஸ் பண்ண தம்பி, நம்ம நான் புக் பண்ண போறேன் அப்படின்னாக்கா என்னென்ன பார்ப்போம் நம்ம அதில்? ஃபர்ஸ்ட் விஷயம், எப்பவுமே மாசம் பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து மாறுதுங்க. ஓகே, அதுவும் சொல்ல போனானே லாஸ்ட் மந்த் இருந்த ஆஃபர் இந்த மாசம் இல்ல. எல்லா ஷோரூம்லயுமே எல்லா பிராண்ட்லயுமே ஆஃபர்ஸை குறைச்சிட்டாங்க. ஏன்னா போன மாசம் அந்த ஜிஎஸ்டி குறைஞ்சது பிளஸ் அந்த மாசத்துக்கான ஒரு ஆஃபர் இருந்துச்சு, எல்லாத்தையும் போட்டு போன மாசம் முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த மாசம் எல்லா பிராண்டுமே அவங்க ஆஃபர் கம்மி பண்ணிட்டாங்க. நான் வாங்கினப்ப 40,000 இருந்த ஆஃபர் இந்த மாசம் 20,000 தான் இருக்கு. ஓகே. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ்ங்கிறது எல்லாமே குறையுது. ஸோ அப்ப என்னன்னா மாசம் ஒவ்வொரு ஆஃபர் அப்படிங்கிறது வரும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாசமோ அதுக்கு அடுத்த மாசமோ எல்லா பிராண்ட்லயும் ஆஃபர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இயர் எண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜிஎஸ்டி பிரைஸ்லாம் முடிஞ்சு போச்சுனே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆஃபர் அப்படிங்கிற இப்ப இயர் ஆரம்பிச்சுங்க. ஓகே வாங்க, இன்னும் 2 மாசம் தான் இருக்கு இந்த வருஷம் முடியறதுக்கு உங்களுக்கு. ஓகே, இனிமே வந்து ஆஃபர் வந்து நிறைய வரும், கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாசம் கிடைக்கலையா அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம் ஆஃபர் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க எடுக்கதான் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பரா இந்த மாசம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்கு. அது ஓகே. என்ன டிசம்பர் எண்டு வரைக்கும் தள்ளி போடும் போதுன்னு கேட்கிற கலர் மாடல்ஸ் வந்து கிடைக்காம வந்து போகலாம். முடிஞ்ச வரைக்கும் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்ம இந்த ப்ராசஸ் டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம புக் பண்ணி வண்டி வர வச்சு கொள்றது எல்லாமே நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃபர்னே ஷோரூம் சைடு என்ன ஆஃபர் இருக்கு, பிராண்ட் சைடு என்ன ஆஃபர் இருக்கு. அதாவது சம்டைம்ஸ் ஓல்டு வெஹிக்கிள்ஸ் இருக்கும். ஓல்டு வெஹிக்கிள்ஸ் மீன் 2024 நான் சொல்லல, ஏஜ்டு ஸ்டாக்னு இருக்கும். இப்போ எப்படி சொல்றாப்ல தம்பி வந்து, இப்போ வந்து நீ ஒரு பிராண்ட் பாக்குறீங்க, இப்போ வாட்டர் வேபி ஹோண்டாய் வாட்டர் வேபி பிராண்ட் ஆஃபரும் பிராண்ட் ஆஃபரும் வச்சிருப்பாங்க உங்களுக்கு. அதெல்லாம் டீலர் ஆஃபர் தம்பி சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வேரியன்ட் இருக்கு, அந்த வேரியன்ட் மூவே ஆகல, ஏஜ் ஸ்டாக்கா இருக்குனாக்கா அது தனியாக ஆஃபர் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம. அப்படியே தம்பி உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாருங்க, ஒரு 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், 2-3 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணாரு. சார் நான் வந்து வண்டியை வந்து எல்லாம் புக் பண்ணிட்டேன், கொண்டுட்டேன், இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆகலை, பேமெண்ட் வந்து நாளைக்கு கட்ட போகிறேன். அப்போ தான் சார் என்னோடய வண்டி எதுன்னு போய் பார்க்கலான்னு போனேன். அது மேனுஃபேக்சரிங் டேட் வந்து பிப்ரவரியில் பண்ணியிருக்காங்க சார்.
இவங்க ஸ்டாக் யார்டுக்கு வந்து 3.5 மாசம் ஆயிடுச்சு சார், அந்த வண்டியை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த வண்டியை எடுக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. ஏன்னா பொதுவாகவே ஒவ்வொரு ஸ்டாக் யார்டில் நின்று தான் வண்டி வந்து இவங்களுக்கு வந்து சேரும். இவங்கள்ட்ட வந்து 3 மாசம் ஆயிருக்குன்னா ஒரு விஷயம் பண்ணலாம், எக்ஸ்ட்ராவா ஆஃபர் கேட்கலாம். எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, அது வேணாம் சார் பழைய வண்டி எடுக்காதீங்கலாம் முடிவு பண்ண வேணாம். அதுக்கு கூடுதலா வேணா நீங்க ஆஃபர் வந்து கேட்கலாம். சார் இந்த வண்டிக்கு 90 நாள் ஆயிடுச்சு, வண்டி வந்து 100 நாள் ஆயிடுச்சு, 100 நாளா உங்க யார்டில் வச்சிருக்கீங்க, எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 10,000 பண்ணி கொடுங்க, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 அக்சரிஸ் போட்டு கொடுங்க. மேபி அந்த வண்டிக்கு பெரிய வாண்டட் இல்லை, பெருசா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த வண்டியை தள்ளணும்னு அந்த டீலர் நினைச்சா கண்டிப்பா வந்து ஆஃபர் கொடுப்பாங்க அவங்களுக்கு. அதுவும் நான் சொல்லிடுறேன், அவங்களுக்கு அந்த வண்டியை தள்ளணும் வெளியில கொண்டு போகணுங்கிற ஒரு சூழல் இருந்தா பண்ணுவாங்க. ஆமா, அதுக்கு உண்மையிலேயே ஒரு 4 கஸ்டமர் போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க. அப்படி 4 கஸ்டமர் போட்டி போடுறதா இருந்தா அந்த வண்டி 4 மாசம் வண்டி யார்கிட்ட நிக்காது. அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க அந்த ட்ரக் இன்வைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து இது டேட்டாலாம் இருக்கும், இருக்கிறது எல்லாமே வந்து இருக்கும். ஆமா, ஆக்சுவலா ட்ரக் இன்வைஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் யாரும் பார்க்க முடியாது, கஸ்டமருக்கு தரமாட்டாங்க. நீங்க கார்ல டோர்லாம் திறந்து பாத்தீங்கன்னா சின்ன ரெசிப்ட் மாதிரி உள்ள கிடக்கும். இன்னைக்குதான் என் கார்ல இருந்தது கசக்கி வெளியில போட்டேன், எல்லா கலர்ல இருக்கும், அது கசக்கி வெளியில போட்டேன். ஸோ ஒரு சின்ன ரெசிப்ட் மாதிரி கிடக்கும். நீங்க முடிஞ்சா பாருங்க, இது வந்து ஜஸ்ட் ட்ரை, நீங்க வந்து இதை பண்ணுங்க, எனக்கு இது வேணும்லாம் போய் சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க. ஃபர்ஸ்ட் மேபி இந்த ரெசிப்ட் நீங்க பாக்குறீங்க கொள்றீங்க இருக்கு, அதுல இந்த மாதிரி ஒரு 90 நாள் ஸ்டாக்கு ஒரு 100 நாள் ஸ்டாக்கா இருக்குன்ற போது வேணா நீங்க ஜஸ்ட் அதை சார் என்ன சார் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுங்க, இது நீங்க கேட்கலாம், தப்பே கிடையாது. இது 2வது பாயிண்ட். 3வதா மேஜரா பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பத்தி. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்குங்க. நம்ம பேசுறது ஃபர்ஸ்ட் டைம் பையர். ஆமா, சோ அவங்கள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. மேபி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, ஆல்ரெடி ஒரு வண்டி வச்சிருக்கீங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் உண்டு உங்களுக்கு. எல்லா காருக்குமே எக்ஸ்சேஞ்ச் போனஸ்னு ஒன்னு கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ஓல்டு கார்ல மார்க்கெட் பிரைஸை விட கூடுதலான விலைக்கு எடுப்பாங்க. பட் அப்படிதான் எடுக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா மார்க்கெட் விலையை விட ஒரு 15,000 குறைச்சு இதை சேர்த்து மார்க்கெட் விலை அப்படின்னு வந்து காட்டுவாங்க. ஆமா, நீங்க வந்து தம்பி சொல்ல வெளில விசாரிச்சுங்க, நீங்க விசாரிச்சுட்டு உங்களுக்கு அந்த பிரைஸ் சூட்டபிளா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க பைக்கலாம் நீங்க. ஆமா, அது வந்து கரெக்ட். இப்போ நான் என்னோட சாண்ட்ரோ செல் பண்ணும்போது நான் வெளியில ஒருத்தர்கிட்ட செல் பண்ணேன், நான் ரீசனபிளான பிரைஸ் தான் கேட்டேன். எனக்கு வந்து 1.2 lakhs கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேன், ஏன்னா சிஎன்ஜியோட இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக நிறைய டீலரில் நான் செக் பண்ணும்போது 1.4 1.5லாம் ரேட் வந்து சொன்னாங்க. பட் எனக்கு அது வந்து நெருடலாக இருந்துச்சு, ஏன்னா நான் வாங்கினது அவ்வளோ கிடையாது. அப்படின்னும் போது மேபி நான் ஓட்டி இருக்கேன்ல, அப்போ அதை குறைச்சிட்டு ஒரு 1.2னா கொடுத்துடலான்ற மைண்ட் செட்டில் இருக்கும். கரெக்ட். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்தால் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அதே வண்டியை நான் டீலர்ல கேட்கும்போது 60,000 தான் எடுத்து போனாங்க. அது அநியாயம். நீ 60,000 எடுத்து இதே மாதிரி 1,20,000 ஒரு சட்டை நீ வித்துருவ அப்படின்னும் போது, இப்ப என்கிட்ட எடுத்தவரும் ஒரு கஸ்டமர் தான், அவர் எடுத்துட்டு போயிட்டார். அவருமே சொன்னார், சார் வெளியில விசாரிச்ச 1.40 சொன்னாங்க, நீங்க 1.20 சொன்னீங்க, நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஆமா, ஸோ இது வந்து நியாயமான ஒரு டீல். ஸோ நீங்க டீலர்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி வெளியில உங்க காரோட மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படிங்கறத விசாரிச்சு. இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க, வெளியில கொடுத்தீங்கன்னா ஆர்சி புக் கிளியரன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது, பட் ஷோரூம்ல அது இன்னும் ப்ராப்பரா வந்து கிடைக்கும் வாய்ப்பு. அது வந்து நான் நம்புறேன். ஸோ ப்ராப்பரா உங்களுக்கு கிடைக்கும், ப்ராப்பரான சப்போர்ட் கிடைக்கும். அது ஆமா, அதுவும் நீ கொடுக்குறப்ப சரி நல்லா எழுதி கொடுத்துடணும் நீங்க எனக்கு. ஓகேங்களா, எனக்கு எத்தனை நாள் சார் திரும்பி எனக்கு வந்து ஆர்சி புக் நேம் சேஞ்ச் பண்ணி எப்போ சார் கொடுப்பீங்க, ஜெராக்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்க நீங்க. எல்லாமே உங்களுக்கு அது பெரிய வேலிடா இருக்கும் உங்களுக்கு. அதே போல தம்பி இப்போ வந்து இப்போ ஐடியில் ஒர்க் பண்றாங்க அப்படின்னாக்கா கார்ப்பரேட் ஆஃபர்னு கொடுப்பாங்க. கார்ப்பரேட் ஆஃபர் இது ஒவ்வொரு பிராண்ட் வந்து கொடுக்குறாங்க. லாயல்டி போனஸ்னு கொடுப்பாங்க. லாயல்டி போனஸ் நீங்க அதே பிராண்ட் காரை பயன்படுத்துனீங்க அப்படின்னா லாயல்டி போனஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இன்னொரு குறிப்பான இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் மெயின் பாயிண்ட் நிறைய பேர் வந்து கேட்டாங்க. நான் வந்து ஷோரூம்ல எடுக்காம வெளியில இன்சூரன்ஸ் வந்து எடுத்துருந்தேன். பட் நான் வந்து வெளியில எடுத்ததுக்கான காரணம் என்னது, எனக்கு அந்த கிளைம் ப்ராசஸ் எல்லாமே தெரியும். ஸோ தெரியுங்கிறதுனால நான் வெளியில எடுத்தேன். பட் நீங்க வெளியில தான் எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க அதே டீலர்ல பேசலாம். ஆமா, இப்போ என்னன்னா நிறைய டீலர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, இன்சூரன்ஸ் வந்து இப்போ ஒரு 80 ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா பேசினா கம்மி பண்ணி தராங்க, தரமாட்டாங்கன்னா கம்மி பண்ணி தராங்க உங்களுக்கு. அது இன்கேஸ் உங்களுக்கு நீங்க வெளில விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கு அதுவும் இதுவும் பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்க எங்கேயே போட்டுக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம்னா, சார் எனக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வெளியில இவ்வளவு வருது சார், எனக்கு நீங்க கம்மி பண்ணி கொடுங்க,
ரீசனபிளான ப்ரைஸ் அதிகமா வைக்கிறது தவறே இல்லை. ஏன்னா அவங்களும் ஒரு ப்ராசஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் வேணும். இது நாளைக்கு கிளைம்னு போகும்போது அவங்க சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா. இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறனால அவங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்குது, தப்பு இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதுலயும் ஒரு சின்ன பார்கெயின் பண்ணி ஒரு ஆஃபர் வாங்க முடியும் உங்களால. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நீங்க இன்கேஸ் ஏன்னா நீங்க இப்போ ஷோரூம்ல இன்சூரன்ஸ் போட்டீங்க அப்படின்னாக்கா, ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னாக்கா, வண்டிக்கு ஆச்சுனாக்கா அவங்களே பார்த்து உங்களுக்கு வண்டி செஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? அதை மட்டும் ரிமைண்ட் பண்ணுவாங்க, கொள்ளுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்கள்ட்ட போடுறதுல ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே வெளியில போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். மேபி அந்த இடத்துல ஒரு சின்ன பார்கெயின் பண்ணி நீங்க ஒரு ஆஃபர் வந்து வாங்க முடியும். ஸோ அடுத்தது அக்சரிஸ் இருக்கு. ஸோ அக்சரிஸ்லயும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் ரொம்ப பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எப்படி? அது எப்படி அப்படின்னாக்கா, இன்கேஸ் நீங்க ஒரு பல்கா போடுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 40,000 போடுறேன் 20,000 போடுறேன் அப்படின்னாக்கா ஒரு 2,000 ஒரு 4,000 ஆஃபர் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நீங்க கேட்டு பாருங்க. நீங்க இன்கேஸ் வந்து நீங்க போறதா இருந்தாக்கா, இல்ல வெஹிக்கிள் ஒரு அசரிஸ் எனக்கு போதும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அசரிஸ் ஆஃபர் அப்படிங்கிறது தரமாட்டாங்க உங்களுக்கு. நீங்க அசரிஸ் போட்டால் அக்சரிஸ் போட்டா பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் உங்களுக்கு 10,000 அக்சரிஸா போட்டு தரேன் அப்படின்னு சொல்ற இதுவும் இருக்கு. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன். பட் அக்சரிஸ்லயும் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நீங்க ஆஃபர் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் ஓவராலா பார்கெயின் பண்ணி வாங்கக்கூடியது. ரெண்டாவது இந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த ப்ராசஸ்க்கு ஒரு சின்ன ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு இருக்கும். அது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஹேண்ட்லிங் சார்ஜ். ஆனால் இப்போ நிறைய டீலர்ல ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இல்லை, எடுத்துடுறாங்களா இல்லை எப்படி உள்ளே இன்க்ளூட் பண்ணிடுறாங்களா தெரிய மாட்டேங்குது. ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ங்கிற வார்த்தை இப்போ யாருமே யூஸ் பண்றது இல்லை. மேபி அப்படி ஒரு அமௌண்ட் இருக்கு, அது ஒரு 7,000 8,000 எக்ஸஸா போடுறாங்கன்னா அதுல குறைக்க சொல்லி கூட நீங்க கேட்கலாம். ஏன் சார் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இவ்வளவு போடுறீங்க, எனக்கு இதுல ஒரு 50% ஒரு 3,000 வாங்கிக்கங்க, ஒரு 4,000 தான் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லியுமே கேட்கலாம். நான் சொன்ன எல்லாமே ஒரு கார் புக்கிங்க்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய பார்கெயின் பண்ண வேண்டிய விஷயம். இது உங்க திறமை அடிப்படையே தான். ஓகேங்களா? எல்லாம் வாங்கிக்கலாம். நீங்க இதெல்லாம் கேக்குறீங்கன்னும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓ இவங்களுக்கு எல்லாம் விஷயங்கள் தெரியுது அப்படின்னு. சரி இவங்களை வந்து கொஞ்சம் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. இப்போ இவ்வளவுத்தையும் நீங்க கேட்டுட்டீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்க இப்போ புக்கிங் பண்ணிட்டு நீங்க புக்கிங் ஃபார்முக்கு புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த புக்லெட்ல அவங்க சொன்னது எல்லாத்தையும் சரி எல்லாம் எழுத சொல்லிடுங்க. நீங்க வாட்டர் இப்போ இன்சூரன்ஸ் வந்து ப்ரைஸ் லிஸ்ட்ல வந்து ஒரு 70,000 போட்டிருக்கு, உங்களுக்கு ஆஃபர் பண்ணி ஒரு 56,000 தராங்க, ஒரு 70,000 தராங்க அப்படி தராங்கன்னாக்கா, வாட்டர் தராங்க அப்படின்னாக்கா அது என்ன இன்சூரன்ஸோ அந்த வேல்யூ எழுதி சொல்லுங்க. இப்போ வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு, எல்லாமே அதில் எழுதி பர்டிகுலராக ஃபைனலாக என்ன அமௌண்ட் வருதோ உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை போட்டு ஒரு சிக்னேச்சர் போட்டு வாங்கிக்கினீங்க. ஏன்னா இன்சூரன்ஸ்னா எப்படின்னா அன்னன்னைக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்னைக்கு போட்டால் என்ன அமௌண்ட்டுங்கிறது தான் அன்னைக்கு தெரியும். மேபி இன்சூரன்ஸ்ல என்னால் எவ்வளோ குறைக்க முடியுங்கிறத வேணா கேட்கலாம். 40,000 இன்சூரன்ஸ் இருக்கு, சரி நான் 10,000 குறைச்சி தரேன், அதை மட்டும் வேணா மென்ஷன் பண்ண சொல்லலாம். இன்சூரன்ஸ் இவ்வளோதான் வரும்னு அவங்களுக்கும் தெரியும், சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் போடும்போது தான் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை மென்ஷன் பண்ணிருங்க சார். எனக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அக்சரிஸ்ல எனக்கு எவ்வளோ பண்ண போறீங்க, அண்ட் இன்சூரன்ஸ்ல எவ்வளோ அமௌண்ட் குறைக்க போறீங்க, எனக்கு கார்பரேட் இருக்கா என்ன ஏது, இதெல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்கன்னா அது வந்து கொஞ்சம் எப்படின்னா நாளைக்கு இன்கேஸ் நீங்க அந்த இடத்துல சேல்ஸ் கன்சல்டன்ட்டே மாறினாலும் நீங்க இதை எடுத்துட்டு போய் கேட்க முடியும். ஆமா, இப்போ பார்த்தீங்கன்னா சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாறிடுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ இல்லை சார் அவர் சொன்ன ஆஃபர் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அப்படின்வாங்க. அப்போ வந்து வேலிடாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு புக்லெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேனேஜர் கையெழுத்து போட்டிருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கையெழுத்து போட்டிருப்பா, நீங்கள் கையெழுத்து போட்டிருப்பீங்க. அப்போ அதனால வச்சுட்டு யாராலும் பேசலாம் நீங்கள். அப்புறம் இன்னொன்று முக்கியமான அது அந்த பேசுற எல்லாமே அந்த மாசத்துக்கானது மட்டும்தான். ஆமா, ஏன்னா நிறைய பேர் ஃபைட் பண்றதே நான் போன மாதம் புக் பண்ணும்போது இந்த ஆஃபர் சொன்னீங்க, ஆனா இந்த மாசம் எனக்கு இவ்வளவு ஆஃபர் கொடுக்கலையேன்னு போய் கேட்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நடக்குது. அதான் ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்டு இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்க என்னைக்கு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அன்னைக்கு என்ன பிரைஸ் என்ன ஆஃபர் இருக்கோ அதான் அப்ளிகேபிள். இது வந்து ஆட்டோமொபைலில் உள்ளதுதான் உங்களுக்கு அது. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அக்டோபர் மாசம் புக் பண்ணீங்கன்னா அக்டோபர் மாசம் அந்த வண்டி இன்வைஸ் பண்ணாதான் அந்த ஆஃபர் அவங்க கொடுப்பாங்க. நீங்க அக்டோபர்ல புக் பண்ணிட்டு டிசம்பர்ல போய் எனக்கு இதே ஆஃபர் கொடுங்கன்னு சொன்னா தரமாட்டாங்க. ஸோ அந்தந்த மாசம் என்னென்ன ஆஃபர் இருக்கோ அதை தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு ஒரு ஆஃபரை பார்கெயின் பண்ணி வாங்குறேன்னா அது இந்த மாதம் வண்டி எடுக்க முயற்சி பண்ணுங்க. அவ்வளோதான் உங்களுக்கு அது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்கேஸ் வந்து நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஷோரூம் போகல, நீங்கள் ஷோரூம் போகாமல் வீட்டில் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, சார் இந்த நம்பர் அனுப்புகிறேன் உங்களுக்கு, நீங்கள் அதை ஜிபே பண்ணுங்க அப்படிங்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி எதுவும் நினைக்கிறீங்க? அதானே, அது வந்து ரீசெண்டாக ஒரு இது வந்துச்சுன்னா அந்த பேர் பிராண்டு எதையுமே சொல்ல விரும்பல. சார் இவங்க வந்து 4,000 ரூபாய் எனக்கு வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்கிறாங்க சார், அனுப்பலாமா
அதுக்கு நான் ரெசிப்ட் கேட்டேன், ரெசிப்ட் கிடையாது, மொத்தமா வரும்ன்றாங்க. ஆர்டிஓ கொடுக்குற சார்ஜ் சார், அது வந்து பேக் எண்ட்ல நடக்குது, அதை அதுக்கு ரெசிப்ட் தர முடியாது சார் அப்படின்னு சொன்னதா சொல்லி என்கிட்ட ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பேசினாரு. நான் அப்போ சொன்னேன், அப்படி எந்த டீலர்லையும் வாங்க மாட்டாங்க சார். ஸோ அது மாதிரி எந்த டீலர்லையும் வாங்க மாட்டாங்க. எல்லா டீலர்லையும் இன்வாய்ஸ் வேணா கொடுக்காம இருப்பாங்க ஹேண்ட்லிங் சார்ஜுக்கு, தவிர ரெசிப்ட்ங்கிறது கொடுப்பாங்க. ரெசிப்ட் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ரெசிப்ட் சார்ஜுக்கு இன்வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் அதை என்ன பண்ணேங்கிற இன்வாய்ஸ் இருக்காது. ஆனா ரெசிப்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த கம்பெனி பேர் போட்டு நான் இவ்வளவு பணத்தை இவர்கிட்ட வாங்கியிருக்கேன்ற ஒரு ரெசிப்ட் இருக்கும். அதனால ரிசீவ் பண்ணிக்கங்க. அதனால என்னன்னாக்கா நீங்க வந்து ஒரு ஜிபே பண்றதாலும் சரி, உங்களை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதாலும் சரி, அது கம்பெனி அக்கௌண்ட் நம்பரா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கு பண்ணுங்க நீங்க. சரிங்களா? ஏன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அது நிறைய விஷயம் நான் கேள்விப்படுறதா சொல்றேன் உங்களுக்கு இதுல. ஓகே, இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஷோரூம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவாங்க உங்களுக்கு. சில குரூப் சில ஷோரூம்ல கிரியேட் பண்றாங்க, சில ஷோரூம்ல கிரியேட் பண்றது இல்ல. பண்ணணும்னா நீங்களே கேட்டு பண்ண சொல்லுங்க. என்ன அப்படின்னாக்கா, நீங்க ஒரு அதாவது கஸ்டமர் நம்பர், ஓகேங்களா, அந்த எக்ஸிக்யூட்டிவ், அந்த டிஎல், எஸ்எம், ஆட்டோமேட்டிக் சிஆர்எம் இருப்பாங்க உங்களுக்கு. இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு. ஏன் குரூப்பை கிரியேட் பண்ண சொல்லணும் அப்படின்னாக்கா, அந்த ரிசிப்ட் வந்து அந்த குரூப்ல போட சொல்லுங்க. உங்களுக்கு என்ன அந்த எக்ஸிக்யூட்டிவ்ட்ட கன்வே பண்ணணுமோ அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்க அந்த குரூப்ல கன்வே பண்ணுங்க. நீங்க பர்சனலா எக்ஸிக்யூட்டிவ் பேசினாலும் சரி, சார் வெஹிக்கிள் எப்போ வருது அப்படின்னு கேட்டா கூட அந்த இதை திரும்பி நீங்க வாட்ஸ்அப்ல குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னாக்கா அது எல்லாமே ப்ரூஃபா வச்சுக்க முடியும் உங்களால. ஓகேங்களா? ஏன்னா எந்த தப்பும் நடக்காதுங்க உங்களுக்கு அது. ஓகேங்களா? இப்போ எக்ஸிக்யூட்டிவ் கான்டாக்ட் வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த பையன் சொல்ற ராங் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு கேட்டுட்டு நீங்க சரண்டர் இருப்பீங்க நீங்க. ஆனா இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்றப்ப அவங்க டிஎல் இருப்பாங்க. அவங்க வந்து இல்ல சார் இது தப்பா கைட் பண்றாப்புல, உங்களுக்கு வண்டி இப்போ வராது, நாளானைக்கு தான் வரும் உங்களுக்கு, இது போல விஷயங்களும் அந்த டிஎல் சொல்லிடுவாப்புல உங்களுக்கு. இல்ல மேனேஜர் இருக்காங்க, அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா அவங்க புக்கிங் பண்ற எல்லா அமௌண்ட்டுக்கும் ரிசிப்ட் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அது பார்த்து கலந்து உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா மேபி அதுவும் ஒரு நல்ல ப்ராசஸ். ஸோ அது நீங்க பண்ணலாம். யாரோ ஒரு ஆள் ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஆமா. ஸோ இன்னைக்கு எக்ஸிக்யூட்டிவ் பிஸியா இருக்காரு, ஒரு புக்கிங்ல பிஸியா இருக்காரு போது அட்லீஸ்ட் அந்த டிஎல் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாரு நீங்க கேட்குற கேள்வி. கரெக்ட். அடுத்தது முக்கியமா ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் வந்து நீங்க ஷோரூம்ல தான் ஃபினான்ஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க்ல ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. HDFCல வச்சிருந்தாலும் சரி, இந்தியன் பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, நேஷனலைஸ் பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, நான் நேஷனலைஸ் பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, அங்க போய் சார் நான் கார் லோன் எடுக்கிறதா இருக்கேன், எனக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேளுங்க. அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்க ஷோரூம் மூலியமா போனீங்க அப்படின்னா ஷோரூமுக்கு ஒரு பே அவுட் அப்படிங்கிறது கொடுத்தாகணும். ஷோரூம் கொடுக்கணும், மேனேஜர் கொடுக்கணும், கன்சல்டன்ட் கொடுக்கணும். அப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட், அதுக்கான தொகையை உங்களோட வட்டி விகிதத்துல தான் அதிகப்படுத்துவாங்க. ஸோ நீங்க டைரக்டா பேங்கை போய் அணுகிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க முடியும். ஸோ ஒரு 8.2 பண்ற இடத்துல உங்களுக்கு 7.9ல பண்ணுவாங்க. ஒரு 3.3% நினைப்பீங்க. ஆனா ஒவ்வொரு மாசம் இஎம்ஐல எவ்வளவு மாறுதல் இருக்கும், வருஷத்துக்கான வட்டின்னு போகும்போது எவ்வளவு வருங்கிறது ஒரு 200 ஒரு மாசம் இஎம்ஐ ஒரு 200 குறைஞ்சாலே 60 மாசத்துக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு. அப்படிதான் நம்ம யோசிக்கணும். அதனால முதல்ல நீங்க போய் அந்த பேங்க் அணுகி உங்களுக்கு லோன் பண்ணுவாங்களான்றத கேட்டு தெரிஞ்சுங்க. இப்பெல்லாம் ஸ்டேட் பேங்க், நேஷனலைஸ் பேங்கே வீட்டுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு, இறங்கிட்டாங்க. காம்படிஷன் இருக்கு, அவங்களுக்கும் டார்கெட் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேங்க்ல வந்து இது ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரு பேங்க்ல எடுத்திருந்தேன். இத்தனைக்கும் அந்த பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாக நான் போனேன், எல்லா பேப்பரையும் வாங்கினாங்க, சைன் பண்ண சொன்னாங்க. அடுத்த ஒரு 2-3 நாள்ல எல்லா ப்ராசஸையும் முடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சில பேங்க்ல 2 மணி நேரத்துல லோன் பண்ணி தர பேங்க்லாம் இருக்கு. கண்டிப்பா. ஸோ நான் அதனால டைரக்டா முடிஞ்ச வரைக்கும் விசிட் பண்ணீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்லயும் கொஞ்சம் அமௌண்ட்டை குறைச்சி நீங்க. ஆக்சுவலா இப்போ என்னோட தம்பிக்கு வந்து சீக்கிரம் கிடைச்சிச்சு அப்படின்னாக்க அவர் இனிஷியல் அமௌண்ட் கொஞ்சம் கூட கட்டினாப்ல. ஓகேங்களா? ஏன்னா இப்போ பேங்க் லான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்து ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க வந்து அவங்களோட ஹெட் ஆஃபீஸை போய் கான்டாக்ட் பண்ணி அப்ரூவ் பண்ண அவசியமே கிடையாது. இவங்களே வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஷோரூம் மேனேஜருக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ இப்போ நான் போனப்ப எனக்கு 5 lakhs தான் லோன் வேணும்னு, அந்த லிமிட் வந்து அந்த மேனேஜருக்கே இருக்கு. அதனால மேல இடத்துல கொண்டு போய் அப்ரூவல் வாங்கணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. அதனால வந்து நம்ம டக்குன்னு ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ணி உடனே லோனை வந்து கொடுக்குற ஒரு இதுக்கு வந்தாங்க. அதனால நான் சொல்றது என்னன்னா, நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க் அணுகி ஒரு ட்ரை ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க ஒருவேளை அந்த பேங்க் உங்களுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல, சரியா லோன் பண்ணி தர மாட்டேன்றாங்கன்ற சூழல்ல நீங்க ஷோரூம் அணுகுங்க. ஷோரூம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அதை சீக்கிரம் லோனை வந்து பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அவங்களோட டைஅப்ல ஒரு சில பேங்க் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஈஸியா உங்க வீட்லயே வந்து ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் அவங்களுக்கு பே அவுட் போகும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுவுமே ஒரு வேலிட். ஏன்னா அவங்க அந்த லோனுக்காக, உங்களுக்காக
அவங்க அலையிற ஒரு சூழல் இருக்கும். அதனால அந்த பணங்கிறது அவங்க போகுது. அதனால அதுவே தவறா என்ன வேணாம். ஆமா. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நானும் நீங்களும் சேல்ஸ்ல இருந்தப்பயும் அப்படி சம்பாதிச்சு தான் இருந்திருக்கும். கண்டிப்பா. ஆனா அந்த லோனை முடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு அலைஞ்சிருப்போம்னு நமக்கு தான் தெரியும். ஆமா. ஏன்னா நான் தான் சொல்றேன், ஜைலோக்கெல்லாம் நான் வந்து 500 வண்டி ஜைலோ கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, அதுக்கு பேக் போனா நான் எவ்வளவு விஷயங்கள் நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியாது. ஒரு பேங்க்ல ஒரு பேப்பர் மிஸ் ஆனாலும் கஸ்டமர் வீட்ல வாங்கிட்டு போய் அதை பேங்க்ல நம்ம கொடுக்கணும். நான் தஞ்சாவூர்ல இருக்கிறேன். ராஜகிரி பண்டாரோடைய ஐஎம்எட்ல தான் வந்து ஜைலோ ஃபுல்லா கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு பேப்பரா இருந்தாலும் சரி, இன்கேஸ் வந்து ஃபினான்ஷியல் போகணும் அப்படி இல்லாத பட்சத்துல வந்து எக்ஸிக்யூட்டிவ் போய் அலைஞ்சு அந்த பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளவு வேலைகள் இருக்கு, எல்லாமே சும்மா கிடையாது, எல்லா வேலைகள் இருக்கு. அதனால அந்த பே அவுட்லாம் வந்து நியாயமானது, அது அவங்க போகணுன்றது நியாயமானது. பட் ஃபர்ஸ்ட் ட்ரை உங்க பேங்க்ல பண்ணுங்க. அதுக்கு முடியாத பட்சத்தில் ஷோரூம் பர்சனை வச்சு எனக்கு லோன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னா அவரே எல்லா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அதே போல தம்பி இப்போ வந்து லோன் அமௌண்ட்டை எப்போ ரிலீஸ் பண்ண சொன்னாங்க? ஏன்னா சில சமயம் சில எக்ஸிக்யூட்டிவ் சில என்ன பண்றாங்கனாக்கா கஸ்டமருக்கே தெரியாம சில வாட்டி லோனை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு வெஹிக்கிள் வருதா இல்லையான்னு தெரியாது அவங்களுக்கு. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே லோன் ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த மாதிரி விஷயத்துல எப்போ வந்து லோன் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க? முடிஞ்ச வரைக்கும் இப்போ எப்படி நானே இந்த ஆஃபர் மாறிடும் சார், இப்பயே பணம் கட்டினீங்கன்னா இதில் நான் இன்வைஸ் பண்ணிக்கிறேன், வண்டி ட்ரக்கில் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சுன்னா, இதுவும் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கேஷுவலாக இருக்குது. இப்போ எனக்குமே சென்னையில் வண்டி இருந்துச்சு, நான் வண்டியை பார்க்கல, ஆனால் ஃபுல் பேமெண்ட் கட்டுனேன். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 2 நாள்ல எப்படி சென்னையில இருக்கு, அது வந்துட போதுங்கிற ஒரு நீங்க ஒரு செஸ்டம் வாங்கியிருப்பீங்க நீங்க. ஓகேவா? இப்ப செஸ்டம் தெரிஞ்சு போச்சு, நம்ம வண்டியோட செஸ்டம் இதான் அப்படி தெரிஞ்சு போச்சு நமக்கு. இல்ல அதான் சொல்றேன், இப்ப வெஹிக்கிள் வண்டியில ஏறிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. ஆமா, வெஹிக்கிள் வந்து ட்ரக்ல இருக்கு. என்ன ஆயிடும், நானே பேமெண்ட் எல்லாம் வந்து கஸ்டமர் தெரியாம பேங்க்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா கஸ்டமர் வண்டி வரதுக்கு 2 மாசம் கூட ஆயிடும். ஆமா, அங்கதான் தேவையில்லாம இஎம்ஐ வந்து கஸ்டமர் கட்டிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதனால முடிஞ்ச வெஹிக்கிளே கைக்கு வராம வந்து பேங்கா இருக்கட்டும் இல்ல ஃபினான்ஸா இருக்கட்டும், சார் என்னோட நாலேஜ் எல்லாமே அதனால தம்பி சொல்றோம், நம்ம வெஹிக்கிள் வந்ததுக்கு அப்புறம் வந்து லோன் ரிலீஸ் பண்ணலாம். அல்லது வந்து வெஹிக்கிள் வந்து வண்டி ட்ரக்ல பில் ஆயிடுச்சு உங்களுக்கு, உங்க இன்ஜின் பர்ச்சேஸ் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து லோன் ரிலீஸ் பண்ணலாம் சொல்லலாம் நமக்கு. கண்டிப்பான. அதே போல இவங்களோட கஸ்டமரோட பேலன்ஸ் அமௌண்ட் டவுன் பேமெண்ட் எப்படி கட்டுறது உங்களுக்கு? மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த கார் டெலிவரிக்கு முன்னாடி கட்டலான்னு, பட் முன்னாடியே கட்டி வைக்கிறதும் தப்பு கிடையாது. இந்த மாசம் வண்டி வந்துடும் அப்படிங்கிற ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க டவுன் பேமெண்ட் கட்டிட்டு எல்லாமே ரெடியா இருக்கலாம். ப்ராசஸ் பண்றது எல்லாமே வந்து பண்ணலாம். ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பண்ணணும்ன்றது இல்ல, முடியாது. காரும் நம்ம ஜாலியா சந்தோஷமா எடுக்கணும்னு தான் இருக்கும். அதனால எல்லா வகையிலயும் அவங்க கூட சண்டை போடுங்கன்னு நான் வந்து சொல்லல. எப்பவுமே ஹாப்பியா டெலிவரி எடுக்கணும், அப்பதான் அந்த கார் வந்து நமக்கு ஒரு திருப்திகரமா இருக்கும். ஸோ அதனால சண்டை போடுங்க அப்படின்னு நாங்க வந்து இந்த வீடியோல முழுக்க சொல்லல. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்காது எல்லாமே வந்து பார்த்துட்டு இது மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கம்ஃபர்டபுளா நீங்க எடுக்கலாம். இப்போ என்ன விஷயம்னாக்கா, இதுவே வந்து செகண்ட் டைம் பையர் தேர்ட் டைம் பையர்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் பக்காவா தெரியும். இதெல்லாம் தெரியும், பக்காவா கேள்வி கேட்பாங்க எங்களை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு அது தெரியுறது இல்லை, அதனால தெரிஞ்சுக்கங்க, ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆமா, அப்படிதான் சொல்றேன். அதே போல தம்பி இப்போ வந்து வெஹிக்கிள் வந்துருச்சு, அவங்க ஓகேவா இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிடிஏ வந்து பார்த்துடலாமா? பிடிஏ அப்படிங்கிறது வந்து எப்போ தம்பி டெலிவரிக்கு முன்னாடி பார்க்கணுமா அல்லது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கணுமா? முடிஞ்சு வண்டி இருக்கு சார், ரெடி ஸ்டாக்ல அவைலபிளா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம போய் பார்க்கலாம். ஓகே தம்பி. மேக்ஸிமம் இப்போ இப்போலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, சில பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கலர் இருக்கு சார், வந்து பாருங்க எது வேணுமோ எடுத்துக்கங்கன்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை. ஓகே, அவங்க அலர்ட் பண்ணி கொடுக்கறது தான். 95% வண்டியில எந்த டேமேஜஸும் இருக்காது. அதாவது எக்ஸ்டீரியராகவும் சரி, இன்டீரியராகவும் சரி, இன்ஜின் ரீதியாகவும் சரி. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி, இதெல்லாம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், நாங்கள் டாடா சுமோலாம் விற்றுருக்கோம். டாடா சுமோலாம் விற்றப்ப இப்படிதான் டாடா சுமோ வித்தப்ப தம்பி என்ன பண்ணுவாங்க, அழைச்சிடுவாங்க தம்பி. அழைச்சிட்டு வந்து மெக்கானிக் அடியில் படுத்து எல்லாம் பார்ப்பாப்ல, அவரெல்லாம் பார்த்து அவர் என்ன பார்க்குறா எது பார்க்குறாலும் தெரியாது. ஓகேவா, எல்லாம் புதுசாக தான் வந்து இறங்கியிருக்கோம். அவர் சொன்னாதான் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகும், கஸ்டமர் எடுப்பாங்க. பட் இப்போ அப்படி சூழல்லாம் கிடையாது. நீங்க வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் கொள்ளணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. மிஞ்சி போனா ட்ரக்லேருந்து இறக்கும் போது ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிருக்கலாம், இல்லை ஸ்டாக் யார்ட்ல நகர்த்தும் போது ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிருக்கலாம். அப்படி ஏதாவது இருக்கான்னு வேணா நீங்கள் பார்த்துக்கலாம். அது முடிஞ்சா வண்டி ஃபிசிக்கலாக இருக்கு சார் வந்து பாருங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடினா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புங்க. டெலிவரிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அதை நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா டெலிவரி அன்னைக்கு ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கு, சின்ன டென்ட் இருக்குன்னு மனஸ்தாபம் வந்து வேணாம். ஒரு டெலிவரி எடுக்கும்போது நீங்கள் சந்தோஷமா டெலிவரி எடுக்கணும். ஸோ அதனால அது மாதிரி நீங்கள் அன்னைக்கு போய் பார்த்துட்டு சார் என்ன சார் இப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு பதிலாக ஒரு 2 நாள் முன்னாடியே நீங்கள் போய் பார்த்து
ஒரு எல்லா எக்ஸ்டீரியர். வண்டியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சார் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சரி செய்யறதுக்கு என்னவோ அதை முயற்சி பண்ணுவாங்க. ஆமா. ஸோ அதனால அதெல்லாம் தப்பே கிடையாது. ஸோ அதனால இது நடக்கும், இதெல்லாம் இயல்பு தான். அது எல்லாமே உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். ஹியூமன் எரர் நடக்க தான் செய்யும். ஸோ அதனால அதெல்லாம் தவறே கிடையாது. அது நீங்க அது மாதிரி பண்ணுங்க. ஓகே. நானும் நிறைய சேல்ஸ்ல இருந்தப்ப இந்த சின்ன சின்ன டென்ட் ஆனதெல்லாம் ரப்பிங்லாம் போட்டு கொடுத்துலாம் நாங்க நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணிருக்கோம். தவறு கிடையாது, இயல்பு தான். அதனால அதுக்காக போய் சண்டை போடணும் கொள்ளணுங்கிறதுலாம் கிடையாது. ஸோ பிடிஐ செக் பண்றீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டெலிவரிக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே பண்ணி முடிச்சிருங்க சார். முடிச்சுட்டு அதுவும் இல்லாமல் இன்னொன்னுங்க, ஸ்டாக் யார்ட்ல வண்டி எப்பவுமே அழுக்காக தான் இருக்கும். ஆமா, முடிஞ்சா சார் என் வண்டியை கழுவி மட்டும் வைங்க சார், நான் வந்து பாக்குறேன்னு கூட நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வண்டியை பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா இம்ப்ரெஷன், ஆமா நல்லா இல்லையே, கலர் ஃபேடா இருக்குமோ, இவ்வளவு நாளா ஸ்டாக்ல இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். சில கஸ்டமர்லாம் தம்பி என்னங்க யார்ல வண்டி வெயில பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா வண்டி பிளான்ட்லயே அப்படிதான் இருக்கும். பிளான்ட்லயே அப்படிதான் கிடக்கும். வண்டி வந்து அப்படியே ஓப்பனா தான் கிடக்கும். நம்ம ஃபேக்டரி விசிட்லாம் போய் ஆமா அந்த வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், யார்ட்லயே வெயில் அப்படியே கிடக்கும், வெயில்ல வந்து கிடக்கும். அப்படிதான் கஸ்டமர் என்ன சார் என் வண்டி வந்து வெயில்ல கிடக்குதுங்க அப்படிவாங்க. ஷெட் போட்டா என்ன சார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஷெட்டோட பில்லர்ஸ் வந்து நடுவுல இருக்கும், அவங்களால எடுக்க கொள்ள சிரமமா இருக்கும். அதனாலதான் ஷெட் எல்லாம் இருக்காது, ஓப்பனா இருக்கும். அது இப்பெல்லாம் மழை காலம் வேற, சேத்துக்குள்ள வண்டி நின்றுகிட்டு இருக்கும். நான் நிறைய யார்ட்ல வந்து பாத்துருக்கோம், சேத்துக்குள்ள வந்து வண்டி வந்து நின்றுட்டு இருக்கும். ஸோ அதனால சார் என் வண்டியை கொஞ்சம் வாஷ் பண்ணி வைங்க, வந்து பாக்குறோம் சார், வந்து பாக்கலான்னு இருக்கேன், கழுவி வச்சீங்கன்னா நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் தாராளம் செஞ்சிருவாங்க, அதெல்லாம் எல்லாமே செய்வாங்க. ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா செய்வாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான. ஓகே. அதே மாதிரி இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்பி இந்த ஃபார்ம் 20 ஒன்று இருக்குது. ஆமாண்ணா. ஓகே தம்பி. சில கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்ம் 20 சார், ஃபார்ம் 20 சார் நான் வர முடியாது சார், நீங்களே போட்டு கொடுத்துருவோம் சார் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு. அது ஓகே தம்பி, இது எந்த இதில் கரெக்டாக தப்பா? அது அது ஆக்சுவலாக தப்பு தானே. இப்போ என்னமான பிரச்சனை, முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு தான் சார். ஃபார்ம் 20 தானே சார், நீங்களே சைன் பண்ணுங்க சார், நான் ஆர்சிபுல கையெழுத்தா வரப்போகுது அப்படின்வாங்க. சின்னதா ஒரு பேப்பர்ல ஒட்டி அதுல சைன் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும், ஒன்றும் பெருசா பிரிண்டடா இருக்கு. கஸ்டமர் கையெழுத்து போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறாரு. நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இது வந்து நான் வந்து கன்சல்டன்ட் பண்றாங்கன்னு நான் சொல்லல, அவங்க கஸ்டமர்ஸே இதை பண்ணுவாங்க. ஆமா, இப்ப நீங்களே ஒரு இடத்துல பிஸியா இருக்கீங்க, இந்த சைனுக்காக ஷோரூம் போகணும் சார், நான் வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்புறேன், நீங்களே போட்டுங்க அப்படின்னு சொல்ற கஸ்டமர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது தவறு, அதை செய்ய வேணாம். அது இப்ப என்ன ஆகுதுனால, நீங்க நாளைக்கு வண்டியை விற்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அங்க சைன் மிஸ்மேட்ச் ஆனிச்சுன்னா அது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாம பெரிய சிக்கலாக இன்னொருத்தர் வாங்கும் போது அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு. சைன் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இப்ப வருது. ஒரு சில ஆர்டிஓல ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்றாங்க, பாக்குறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்களே கையெழுத்து போடுங்க. நாளைக்கு வண்டியை விற்கும் போது நீங்க ஒரு ஃபார்ம் 35 எனக்கு சம்திங் எனக்கு சரியா தெரியல, அதுல நீங்க சைன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அந்த கையெழுத்து வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வண்டி வாங்கிட்டு போறவங்க ஈஸியா நேம் ட்ரான்ஸ்ஃபர். அதனால வந்துட்டு நீ ஃபார்ம் 20 போறதுக்கு வந்து சுணக்கப்பட்டு போகாம இருந்தாங்க, நீங்களே கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போட்டு கொடுங்க. ஓகே. ஸோ இது டெலிவரி வரைக்குமே முடிச்சாச்சு. ஆமா தம்பி. இப்போ டெலிவரி எடுக்க போறா தம்பி, நான் இன்னைக்கு வண்டி டெலிவரி இன்னைக்கு. ஓகே தம்பி, நான் என்னென்ன தம்பி பார்க்கணும்? நான் எப்பவுமே நீங்க சேல்ஸ்ல இருந்தப்பே அதான் பண்ணிருப்போம். கஸ்டமர் வந்து சண்டை போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போனா கஷ்டமா இருக்கு. போடா அவனுக்கு வண்டி கொடுத்தா போதுண்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் டெலிவரி கொடுப்போம். இது உண்மைதானே? உண்மையிலே தாங்க. நிறைய கஸ்டமர் அனத்தக்கூடிய கஸ்டமர், ரொம்ப பிரச்சனை பண்ணி சண்டை போற கஸ்டமர்லாம் என்ன, டெலிவரி சமயத்துல நான் ஒரு கன்சல்டன்ட்டா இருந்தேன், அண்ணனும் இருந்தாரு. அப்ப எங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் போக மாட்டேங்க. அதாவது கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து அவன் சண்டை போட்டா வச்சுலங்க, ரொம்ப ஒரு இதாச்சுனாக்கா டெலிவரி நான் போக மாட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து சந்தோஷமாக டெலிவரி கொடுக்கணும். ஓகே தம்பி, நாங்கள் வந்து ஒரு ஏன்னா வாகனம் ஓட்டுறாங்க, நாங்கள் சந்தோஷமாக டெலிவரி கொடுக்கணும். கொடுக்க முடியலன்னு வச்சுக்கலாம், நான் போக மாட்டேன், நான் மேனேஜர் அனுப்பிச்சு விடுச்சிருவோம். ஓகேவா? அந்த மாதிரி தான். இப்போ என்னன்னா, நீங்க சண்டை போட்டு ஃபர்ஸ்ட் இந்த நாங்க சொன்ன ப்ராசஸ் எல்லாம் மைண்ட்ல ஏத்தி நீங்க போய் சண்டை போடுங்கன்னு நாங்க சொல்லல. இதெல்லாம் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுல உங்களால என்ன அவங்கள்ட்ட இருந்து வாங்க முடியும் வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி டெலிவரி அப்ப ரொம்ப ஹாப்பியா கொடுக்குற அவங்களும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஸ்வீட் ஒன்று முடிஞ்சா ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு போய் அந்த கன்சல்டன்ட்டுக்கும் அந்த மேனேஜருக்கும் கொடுங்க. சார் ரொம்ப சந்தோஷம் சார், இன்னைக்கு நான் டெலிவரி எடுக்கிறேன், எனக்கு ஹாப்பி, ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு கூட பண்ணுங்க. அதெல்லாம் வந்து அவங்களும் ஒரு ஹாப்பியா இருப்பாங்க, அவங்களும் ஹாப்பியா உங்களுக்கு டெலிவரி வந்து கொடுப்பாங்க. ஓப்பனா சொல்லணும்னா, நான் சேல்ஸ்ல இருந்தப்பயும் சரி, நிறைய கஸ்டமர் நானே பார்த்துருக்கிறேன், சண்டை போட்டு போவாங்கண்ணே. ஒரு ஒரு மைண்ட் செட்டே இல்லாம ஒரு சண்டை நம்மள்ட்ட போட்டு போவாங்க. சீக்கிரம் நாள்ல பாத்தீங்கன்னா வண்டி சொல்லக்கூடாது, ஓகேவா? இந்த வீடியோ எல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து நாங்க சேல்ஸ்ல இருந்த அனுபவம் பார்த்த விஷயங்கள். எங்களுக்கு என்ன தோணும், போனா சண்டை போட்டு போனா அந்த பாரு வண்டி பாடி ஷாப்புக்கு வந்துருச்சு அப்படின்லாம் நினைச்சிருக்கோம், மனசுக்குள்ள நினைச்சிருக்கோம். உண்மைதாங்க இது. ஏன்னா இப்ப எங்க இடத்துல இருந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பாக்குறான்னு இந்த வீடியோ ஆமா சார் சொல்லுவோம். கண்டிப்பா மேபி நீங்க பாக்குற யாராவது சேல்ஸ் கன்சல்டன்ட்டா இருந்தா நாங்க சொன்ன வார்த்தை உண்மையான கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த ஒரு வண்டி தரதுங்க
ஒரு எப்படி சொல்றது, ஒரு டெலிவரி சொல்றது ஒரு குழந்தை பெக்கிற மாதிரி தான் ஒரு வண்டி தரது கஸ்டமருக்கு. ஒரு கஸ்டமருக்கு வந்து உண்மையிலேங்க நாங்க தரது. ஏன்னா கஸ்டமர் வந்து எங்களுக்கு கஷ்டம் தான் கொடுத்துவாங்க. எங்களுக்கு அவ்வளோ மீறி நாங்க வந்து செஞ்சு கொடுப்போம் கஸ்டமருக்குலாம். டக்குனு கஸ்டமர் வந்து நம்மள வந்து டெலிவரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவாங்க. வேற விஷயம் நடந்தது, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பான், அது தூக்கி எங்க மேல போட்டு போயிருப்பாங்க. ரொம்ப வருத்தமா போயிட்டு எங்களுக்குலாம் அது கொடுக்குது. ஸோ அதனால அந்த சமயத்துல டெலிவரி அன்னைக்கு எந்த இதுவும் பண்ணாதீங்க. நான் ஒரு 2 வீலர்லாம் டெலிவரி எடுத்தப்போனா உண்மையிலேயே 2 வீலர்ல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, சார் இப்படி இருக்கு, நான் இன்னைக்கு எடுத்துட்டு போயிடுறேன், நாளைக்கு வரும்போது எனக்கு இதை பார்த்து கொடுத்துருங்க அப்படி. ஆனா அவங்களும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. சரி சார் நீங்க எடுத்துட்டு போங்க சார், நான் நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு என்னவோ பண்ணி கொடுத்துறேன், பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க, பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நியாயமானது. சார் வண்டியில ஒரு சின்ன இந்த இடத்துல ஸ்கிராட்ச் இருக்கு, நான் இப்போ எடுத்துட்டு போறேன் சார், நாளைக்கு வரேன் எனக்கு பண்ணி கொடுத்துருன்னா சரி சார் பண்ணி தரேன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒன்னே ஒன்று என்ன சொல்ல முடியும் என்னன்னாக்கா வந்து டெலிவரி எடுக்கிறத கொஞ்சம் வெயில் எடுங்க நீங்க. ஆமா பகல்ல எடுங்க. பகல் எடுங்க. ஆனா பொதுவாவே டெலிவரிஸ் வந்து சாயங்காலம்ன்றது வச்சுக்கிறாங்க. நீங்க ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா, இன்கேஸ் நீங்க வந்து ஒரு 7 மணி போய் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா எங்க ஸ்கிராச்சஸ் தெரியாது உங்களுக்கு. அது ஓகேவா? ரெண்டாவது நீங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருப்பீங்க. ஆமா. காரை ஓட்டிட்டு போவீங்க. ஸோ எங்கேயோ பள்ளத்துலயோ மேட்லயோ இல்லை ஃப்ரண்ட்ல ஒரு கல் இருக்கோ, அது தெரியாம விடக்கூட வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். முடிஞ்ச வரைக்கும் பகல்ல டெலிவரி எடுத்து சேஃபா சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போற வழக்கம்லாம் சில பேருக்கு இருக்கும். போய் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பையனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா சாமி எல்லாம் கும்பிட்டு கொண்டுட்டு ஒரு 7 மணிக்குள்ள வீட்டுல போய் காரை வச்சிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஏன்னா சில பேர் நிறைய பேர் நாங்க பாத்துருக்கோம், பார்க்கிங்ல விடும்போது தப்பு பண்ணிடுவாங்க. சார் கேட்டு இருந்ததை கவனிக்கல சார், லைட்டா இடிச்சிருச்சுன்னு எவ்வளவு விஷயத்துல நம்ம பாத்துருக்கோம். நாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ சார் இல்லை சார் கிளச்சு சரியா ரிலீஸ் பண்ணல, பில்லர் இருந்ததை கவனிக்கல சார், சின்னதா இங்க ஆயிடுச்சு, இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பாயிண்ட் ஒரு வேலிடு. பகல்லையே டெலிவரி எடுக்க பாருங்க. எப்பவுமே நான் சொல்றேன், காலையில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாயங்காலம் டெலிவரி கொடுக்கறதா வழக்கமா இருக்கு. முத நாள் டெலிவரி சார் நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருங்க சார், நான் அடுத்த நாள் காலையில எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பண்ணாக்கா வந்து நம்பர் பிளேட் போட்டு டெலிவரி கொடுப்பாங்க. ஓகே, அதனால வந்து இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்கனாக்கா நம்பர் பிளேட் வரதுக்கு 2 நாள் ஆகும். நீங்க வந்து ஒண்ணு பொறுத்து தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஓகேவா? நீங்க இன்கேஸ் வந்து வெள்ளிக்கிழமை டெலிவரி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க என்ன சொல்ற செவ்வாய்க்கிழமையே புதன்கிழமையே வண்டி அனுப்ப சொல்லிட்டு நீங்க அனுப்ப சொல்லிட்டு கரெக்டா இருக்கும். நம்பர் விட்டு வரத்துக்கும் சரி, வெள்ளிக்கிழமை வந்து நீங்க தம்பி சொல்ல பகல்ல எடுக்கிறதுக்கும் சரி, உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா எடுக்கலாம். நீங்க வெள்ளிக்கிழமை ஆடியோ போய் அன்னைக்கே நீங்க வண்டி எடுக்கணும் அவங்கள போட்டு தொல்லை பண்றப்பதான் வந்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க, தவறு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது நம்மளும் அந்த எடுத்த எக்ஸைட்மெண்ட்ல ஏதாவது தவறு பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதனால இது ஒரு வேலிட் பாயிண்ட். முடிஞ்சா பகல்ல டெலிவரி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான. ஏன்னா நீங்க வந்து சார் 6 மணிக்கு எனக்கு நல்ல நேரம் முடியுது கொடுங்கன்னு எடுத்துட்டு 7 மணிக்குள்ள நம்ம கோயிலுக்கு போகணும், நீங்க ரேஷ் டிரைவ் பண்ணிட்டு கோயிலுக்கு போவீங்க. இந்த தவறெல்லாம் பண்ணாதீங்க. நாங்க கேட்டுக்கிற விஷயமா இருக்கும். அதே மாதிரி டெலிவரி அன்னைக்கு தம்பி, அப்போ வந்து இவங்க கஸ்டமர் வந்து என்னென்ன அசரிஸ் அவங்க கேட்டிருக்காங்களோ, அதாவது பே பண்ணி அசரிஸ் போடுறாங்களோ, அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. வெரிஃபை பண்ணிக்கிறது. அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸ் இதெல்லாம் பாத்துங்க. அவங்க வந்து இந்த ஃபீச்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை பொறுமையா உட்காந்து கேட்டு. அன்னைக்கு நமக்கு தம்பி சொல்லும்போது அன்னைக்கு இருக்க எக்ஸைட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறாது. பட் அதான் பொறுமையா கேட்டுக்கங்க, என்னென்ன விஷயங்கள், என்னென்ன லைட் எரியலாம், என்னென்ன லைட் வந்து கிளஸ்டர்ல எரியக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களையுமே வந்து பொறுமையா கேட்டுக்கிட்டு நீங்க காரை எடுத்துட்டு போறது நல்லது. அப்படி இல்லையா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க சொல்லுவாங்க. சார் இந்த ஸ்டிக்கை உருவுனீங்கன்னா ஆயில் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப அதெல்லாம் தேவைப்படுறது கிடையாது. கூலண்ட் ப்ராப்பரா சர்வீஸ் விட்டீங்கன்னா கூலண்ட் ஆயில் கரெக்டா இருக்கும். இல்லைனாலும் அந்த கேன்ல லோ கீழே போகக்கூடாது, மேக்சிமம் அந்த மேலே வந்து வரக்கூடாது, ஹைக்கு மேலே வந்து வரக்கூடாது. இது காமனா உள்ள விஷயம் தான். ஸோ அதனால என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், டயர் ப்ரெஷர் எவ்வளோ வைக்கணும், ஸோ அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க கன்சல்டன்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு. அப்படி இல்லையா எடுத்துட்டு போயிட்டு அடுத்த நாள் வாங்க, வந்து சார் எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க அப்படின்னு கேளுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அன்னைக்கு நல்ல நாள் சார், டைம் ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டு போயிட்டேன், எடுத்துட்டு போங்க. அடுத்த நாள் வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதுன்னா பிரச்சனை கிடையாது, தெரியாத பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி தம்பி அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வாய்ஸ் வந்து கொடுப்பாங்க தம்பி. அந்த இன்வாய்ஸ் வந்து வந்து ஒரு 2 காப்பி 3 காப்பி வந்து ஒரிஜினலாக வாங்கிக்கிறோம் தம்பி. ஏன்னா அது வந்து எப்போனா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்வாய்ஸ். அது அதே மாதிரி டோட்டல் பில்லு வாங்கிக்கிங்க, நீங்கள் என்ன பில்லு கட்டிக்கிட்டீங்க, என்ன நடந்திருக்கு உங்களுக்கு எல்லாமே வாங்கிக்கினீங்க. அது உங்களுக்கு இது ஓகே. முக்கியம் ஃபாஸ்டாக் தம்பி. ஆமாம், ஃபாஸ்டாக் வந்து வண்டியில் ஒட்டி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபாஸ்டாக் வந்து ஒட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு. அது ஓகே. ஃபாஸ்டாக் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுவாங்க அவங்களே உங்களுக்கு. அது இப்போ வந்து தம்பி எல்லா விஷயம் அவங்க சொல்லியாச்சு தம்பி நம்ம உங்களுக்கு. ஓகேவா? இனிமேல் நீங்கள் வண்டி எடுத்து டெலிவரி எடுக்க வேண்டியதுதான், டெலிவரி எடுத்து ஒரு கமெண்ட் பண்ணி போட வேண்டியதுதான். என்ன தம்பி? இப்போ நாங்கள் சொன்ன ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை தான் நான் கார் எடுக்கும் போதும் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒரு கன்சல்டிங் கால் பேசும்போதும்
இந்த விஷயங்களை எஜுகேட் பண்றோம். இப்படி பண்ணுங்க, இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி கேளுங்க அப்படிங்கறத எஜுகேட் பண்றோம். ஆமா இதுல ஸோ அதனால அது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதுல என்னன்னாக்கா இதுல என்ன முக்கியமான விஷயம்னாக்கா நாங்க வந்து பையரா வந்திருக்கோம், செலரா வந்திருக்கோம். அதாவது என்னன்னாக்கா வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவா நாங்க இருந்திருக்கோம் நாங்க, ஓகேங்களா? ஒரு கஸ்டமரா வந்திருக்கோம் ஒரு ஷோரூமுக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து எங்களுக்கு எல்லாமே தெரியும் எங்களுக்கு அது, ஓகேங்களா? நாங்க வந்து எப்படி வந்து ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கோம், ஓகேவா? ஒவ்வொரு கஸ்டமர் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, தெரிஞ்சிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கோம் நாங்க உங்களுக்கு. இது ரொம்ப வேலிடா இருக்கு உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் யாரும் கார் எடுக்கிறாங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா. ஸோ மேபி இதே தான் அப்படியே டூ வீலர்ஸ்க்கும் நீங்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ மெயினாக காருங்கிறது ரொம்ப பெரிய தொகையா இன்வெஸ்ட் பண்றோங்கிறனால கார் யூசர்ஸ்க்கு இது வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ மேபி அண்ணன் சொன்ன மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியில யாராவது கார் வாங்கலாம்னு இருக்காங்கன்னா இந்த வீடியோ பாருப்பா, இது இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்றத மறக்காம அடுத்த வீடியோ சந்திக்க உங்களை விடைபெறுவது உங்கள் பேட்ரிக் மற்றும் மணிகண்டன். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப தம்பி நீங்க தான் தம்பி, உங்களை தான் ரொம்ப நன்றி. எங்களுக்கும் சரி எங்க வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸா கொடுத்த தம்பி. இதே போல வேற என்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா தம்பி கூட சேர்ந்து கண்டிப்பா அடுத்த பாட்காஸ்ட் பண்ணுவோம் நம்ம. ஓகே, பாய்ங்க.